அந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது அப்படின்னு வசனம் சொல்லுது. இது எதை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருகைக்கு பின்னாடி வரப்போற ஒரு கவர்மெண்ட். நல்லா கவனிங்க, வருகைக்கு பின்னாடி வரப்போற ஒரு கவர்மெண்ட். மிருகம் அப்படின்னு வசனம் சொல்லுது. மிருகம் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் ஒரு வித்தியாசமான ஓமையாக இருக்கும். அதற்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கும். ஆண்டவர் சொல்லி இருப்பார். அந்த ரகசியத்தை ஆண்டவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டதுக்கான விளக்கத்தை ஆண்டவர் வேதாகமத்திலே இன்னும் சில இடங்களிலே கொடுத்து வைத்திருப்பார். நீங்கள் அதை பார்க்க முடியும். நாம் அதை யூகிக்க வேண்டிய அவசியமே இல்லை, எதையுமே யூகிக்க வேண்டாம். இப்போ 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் என்றால் என்ன அப்படின்னா, சமுத்திரம் என்றால் ஜனங்களை குறிக்கிறது. நான் சொல்ற வசனத்தெல்லாம் நீங்க நோட் பண்ணீங்க, ஒவ்வொன்றா படிக்க நேரம் இருக்காது, நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் தண்ணீர் என்பது ஜனங்களை குறிக்கிறது. சமுத்திரம் என்றால் ஜனங்கள். அதிலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருகிறது. மிருகம் என்றால் எதை குறிக்கிறது? தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. தானியேல் 7:23, அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம் அப்படின்னு இருக்கு. மிருகம் என்பது ஒரு ராஜ்யம் என்று அங்கு இருக்கிறது. அதே தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் 4 வெவ்வேறு ரூபமுள்ள மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தன அப்படின்னு இருக்கு. அப்போ சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருகிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜனங்கள் மத்தியில் இருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வருகிறது அப்படின்னு அர்த்தம். கடைசி காலத்தில் ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வரும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஏன் ராஜ்யத்தை மிருகத்தோடு கூட ஆண்டவர் ஒப்பிடுகிறார்? ஏன் ஒரு உலகத்தில் வரக்கூடிய அரசாங்கத்தை ஒரு மிருகத்தோடு ஆண்டவர் ஏன் கம்பேர் பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ராஜ்யமும் ஒரு மிருகத்தன்மை கொண்டதாக இருக்கும். உதாரணமாக ஆதாமுக்கு ராஜ்யபாரம் கொடுக்கப்பட்டது. சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார். 1:28 ஆதியாகமத்தில். அந்த ராஜ்யபாரம் மிருகத்தின் கையிலே, பாம்பின் கையிலே, சர்வத்தின் கையிலே அவன் விற்று போட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. சர்வமானது சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளதாய் இருந்தது என்று 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆதியாகமம் சொல்லுது. அப்போ மனுஷனுடைய ராஜ்யபாரம் மிருகத்தின் கைக்கு போயிடுச்சு. அந்த சர்வத்துக்குள்ளிருந்து இதை நடப்பித்தது பிசாஸ் என்று நமக்கு தெளிவாய் தெரியும். வெளிப்படுத்தல் 20:2 சொல்லுது, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று. எனவே இந்த மிருகத்தின் கையிலே மனுஷனுடைய ராஜ்யபாரம் போனபடியினாலே பிசாசு அந்த மிருகத்தன்மை கொண்ட தனக்கு இஷ்டமான அரசாட்சியை உருவாக்குகிறது. யார் யாருக்கு அது கொடுக்கணும்னு நினைக்கிறதோ அது கொடுக்குது. அதனாலதான் நேபுகாத்நேச்சார் வரும்போது வசனம் அவனை சிங்கம் என்று சொல்லுகிறது. சிங்கத்தை போல ஒரு ராஜ்யம். இப்போ நேபுகாத்நேச்சார் பார்த்தீங்கன்னா, பெருமையானவைகளை பேசும் வாய், சிங்கத்துக்கு பெருமையானவைகளை பேசும் வாய் என்று 13:5 வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது. அடுத்து கோரேசோடைய ஆட்சி, மேதிய பேஷர்கள் வரும்போது கரடிக்கு ஒப்பானது. அடுத்து அலெக்சாண்டர் வரும்போது சிவிங்கிக்கு, ஒட்டக சிவிங்கி இல்லை, சிறுத்தை, அதான் சிவிங்கி, புள்ளி உள்ளது நட்டம், சிறுத்தைக்கு ஒப்பாக சொல்லப்படுது. காரணம் என்னவென்று சொன்னால், சிறுத்தையோட ஸ்பெஷாலிட்டி ஸ்பீட், வேகம். அலெக்சாண்டர் 12 வருஷத்துல ஒரு 70% உலகத்தை பிடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு அரசாட்சியும் ஒரு மிருகத்தன்மை கொண்டதாக இருக்கும். அதனுடைய உச்சமாக நம்முடைய காலகட்டத்தில் ஒரு மிருகத்தன்மை கொண்ட அரசாட்சி ஒன்று வரப்போகிறது. உங்களுக்கே தெரியும், ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்த போது நாம் சொன்னோம் மிருகத்தனம் அப்படின்னு சொன்னோம். ராஜபக்சே நம்முடைய தமிழர்களை 2 லட்சம் பேரை கொலை செய்த போது நாம் அதை மிருகத்தனம் என்று சொன்னோம். அப்படி செய்வது மிருகத்தனம். அப்ப நம்முடைய காலத்திலே அதை விட மோசமான ஒரு சர்வாதிகாரி ஆட்சி ஐரோப்பா கண்டத்திலிருந்து உருவாக போகிறது. பைபிளுடைய தீர்க்க தரிசனத்தின்படி அந்த சர்வாதிகாரியின் ஆட்சி தான் கடைசியாய் வரக்கூடியதான ஆட்சி. அதுக்கப்புறம் ஆட்சி இருக்காதா? அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் ஆயிடவர்ச அரசாட்சி வரும். ஸோ இந்த அரசாட்சிகள்லாம் பைபிளை சொன்ன மாதிரியே நடந்துகிட்டு வந்துச்சு. நேபுகாத்நேச்சார், மேதிய பெர்ஷியர்கள், அதற்கு பிறகு அலெக்சாண்டர், அதற்கு பிறகு ரோமர்கள், ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து உருவாகி வந்ததான ஆங்கிலேய சாம்ராஜ்யம், ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தினுடைய நீட்சியாக இருக்கக்கூடிய அமெரிக்க சாம்ராஜ்யம், அமெரிக்க சாம்ராஜ்யத்திலிருந்து மீண்டும் ரோம சாம்ராஜ்யம், ஐரோப்பா சாம்ராஜ்யம் வரப்போகிறது.
இப்படி பைபிளில் சொன்னது எல்லாம் கரெக்டாக இருக்கு, தெளிவாக இருக்கு. எல்லாத்தையும் பைபிளில் ஆண்டவர் தெளிவாக தான் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன நம்மகிட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம பைபிளை வந்து காலையில் காஃபிக்காக படிக்கிறவங்களா மாறிட்டோம். நம்மகிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் என்ன செஞ்சிடணும், படிச்சிடணும். அதை சின்ன வயசுலேருந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதையே நம்ம பெருமையாக வேற பேசிப்போம். காலையில் பைபிள் படிக்காமல் காஃபி குடிக்க எங்கள் அம்மா விடவே மாட்டாங்க அப்படின்னு. காஃபிக்காக பைபிள் படிக்கிற கூட்டம் இல்லை. நம்ம அப்படி படிக்கக்கூடாது. அது நீங்கள் படிக்கிறது நல்லது, அதனால அது போதுமானது அல்லன்ற. காஃபிக்காக படிக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்காக உட்காந்து ஒரு தடவை படிக்கணும் பைபிளை. அதுதான் பிரயோஜனம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள். அது ஏதோ யாருக்கோ எழுதி இருக்குது அப்படின்னு நம்ம விட்டுட்டு ஒரு 4-5 புக் இருக்கு, அதை மட்டும் நல்லா பிடிச்சிட்டோம். அதான் நான் சொல்வேன், ஏசாயான்னு ஒருத்தர் இல்லாட்டி ஜனவரி 1ஆம் தேதி ரொம்ப கஷ்டம். ஏன்னா வாக்குத்தத்தத்தோட 70% எங்க தான் இருக்கு, ஏசாயாக்குள்ள தான் இருக்கு. நல்ல வேளை ஏசாயா இருக்கிறார். அந்த புக்கு மட்டும் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ஏன்னா வாக்குத்தத்தத்துக்காக பைபிள் படிக்கிற ஒரு குரூப் இருக்கு, ஒரு குரூப் ஞாயிற்றுக்கிழமை செய்தி எடுக்கிறதுக்காக படிக்கிற ஒரு குரூப் இருக்கு, ஒரு குரூப்பு காஃபிக்காக படிக்கிற குரூப்பு. ஆனால் அது உள்ளே கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு மூவையும் சொல்லி வச்சிருக்கிறார். நாளைக்கு எது நியாயத்திருக்க போகுது அப்படின்னா, ஆண்டவர் உட்காந்து உங்களை நியாயத்திருக்க போகிறது எதுன்னு வசனம் தெளிவாக சொல்றாரு. உங்கள் வசனமே உங்களை என்ன செய்ய போகுது, உங்க வீட்டில் இருக்கிற பைபிளே நியாயத்திருக்கும். பைபிளே சொல்லும் நியாயத்திருக்கிற நாள்ல, ஆண்டவரே இவன் என்னெல்லாம் எடுக்கவே இல்லை ஆண்டவரே, எங்க இவன் வீட்டில் நான் பத்திரமா இருந்தேன். இவனை கேட்டு பாருங்க ஆண்டவர், நான் இவன் வீட்டில் எங்க இருந்தேன்னு கேளுங்க. இப்போ ஒரு பழக்கம் இருக்குது, வீட்டில் வீடு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிற கணவனையோ மனைவியோ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எங்கே இருக்கிறீங்க. அவரே ரூம்குள்ளே தான் எங்கேயாவது இருப்பார். ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எங்கே இருக்கிறீங்க. கிச்சன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, சாப்பிட வாங்க. இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு, வீட்டுக்குள்ளேயே தேடுற காலம் இது. அந்த மாதிரி பைபிளை தேடுற காலம். ஆண்டவர் திடீர்னு பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டு, ஏன்னா எப்படி ஹவுஸ் விசிட்டிங் வருவாங்க, வந்துட்டு ஜோ பண்ணலாம் அப்படின்னு வீடு பைபிள் தேடும். பார்த்துருக்கீங்களா? சில வீட்டிலலாம் பைபிளை தேடுவாங்க. அதில் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில வீட்டில் பைபிளுக்கு சட்டையே இருக்காது. ஆதியாகமத்தில் 4வது அதிகாரத்தில் தான் இருக்கும், முதல் 3 அதிகாரமே இருக்காது. ஏன்னா அவங்க பைபிளில் முதல் 3 அதிகாரத்தை கரைச்சி குடிச்சிருப்பாங்க. பேஜெல்லாம் கிழிச்சு காஃபியில் கலக்கி கரைச்சி குடிச்சிருப்பாங்க. நம்மளை மாதிரி பைபிளை கேவலப்படுத்துறவங்க உலகத்திலே வேறு யாரும் கிடையாது. இந்துக்கள் கூட அதை மிதிச்சிட்டாங்கன்னா கையில் எடுத்து தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க, ஐயோ பைபிளை மிதிச்சிட்டோன்னு. நம்மால வீட்டில் பைபிள் படுற பாடு இருக்கு பாருங்க. அதில் வேற பையன் கேட்பான், பைபிளை காணும் அப்படின்னா, போன வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து எங்கே வச்சிங்கம்பா. ஒரு வாரமா பைபிளே தேடல. அப்படி ஒரு குடும்பம். நான் சொல்றது எதுவும் உங்களை இல்லை, நான் சொல்றது எல்லாமே பாண்டிச்சேரிக்கு அந்த பக்கம். நீங்க உங்களை நினைச்சுக்கிட்டா பொறுப்பு நான் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் மொத்த மகத்துவங்களும் எழுதி கையில் கொடுத்துருக்கிறார். இவ்வளவு விஷயங்களும் இப்ப நடக்கிற எல்லா விஷயமும் அதுதான் இருக்கு. ஆனா நமக்கு அது தெரியாது. அதனால தான் வேற வழி இல்லாம இப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் வைக்க வேண்டியிருக்கு. ஏன் இந்த மாதிரி கன்வென்ஷன் ஒரு கூட்டம்லாம் ஏன் வைக்கிற நிலைமைக்கு வந்தோம்னா, அப்படியாவது உங்களுக்கு செய்தியை சொல்லிடலாமே அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஆண்டவர் சொன்னபடி கடைசி சாம்ராஜ்யம் வரப்போது இல்லை, ரெடி ஆயிருச்சு. ஒரு உலக அரசாங்கம் ஐரோப்பாவில் தயாராக இருக்கிறது, இப்பவே தயாராக இருக்கு. அது ஒரு யுத்தத்துக்கு பிறகு ஆட்சி பீடத்துக்கு வரும். 3ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு. இப்போ 1ஆம் உலக யுத்தத்துக்கு வரைக்கும் ஆங்கிலேய சாம்ராஜ்யம், 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே அமெரிக்க சாம்ராஜ்யம் வந்தது. அதே மாதிரி 3ஆம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே ஒரு ஐரோப்பாவினுடைய கூட்டமைப்பு சாம்ராஜ்யம் ஒன்று வரும். யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி என்று சொல்வார்கள். இப்பொழுது அதுக்கு யூரோப்பியன் யூனியன் என்று பெயர். அவர்கள் ஆட்சி பீடத்துக்கு வருவார்கள். நாங்கள் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. தீர்க்க தரிசனம் கிடையாது, பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனம். அது நாங்கள் சொல்றது இல்லை. அது அப்படியே நடக்கும்போது உங்களுக்கு தெரியணும், ஆண்டவர் சொன்னது எல்லாம் துல்லியமாக நடைபெற தொடங்கி விட்டது என்று சொல். இப்போ அந்த ஆட்சி வரும்போது நடக்கிற சம்பவம் தான் அந்த 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். எல்லாருக்கும் ஒரு முத்திரை, மிருகத்தின் முத்திரை, அரசாங்கத்தின் முத்திரை தருவார்கள். எல்லாருக்கும் ஒரு அரசாங்கத்தினுடைய பெயர்,
அந்த பெயருக்கு வரக்கூடியதான ஒரு நம்பர் தருவார்கள். இது இருந்தால்தான் நீங்கள் எதையும் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நேத்து இல்லை. இப்ப நீங்க பார்க்குற சம்பவங்கள்லாம் அடையாளங்கள், நடக்கிற சம்பவங்கள் இன்னைக்கு. ஆனா இதை பத்தின தீர்க்க தரிசனம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை போல இவ்வளவு துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைத்த மகத்துவம் உள்ள புத்தகம் உலகத்தில் வேறு ஒன்று கிடையவே கிடையாது. அது பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. அது நம்ம வீட்டில் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான புத்தகத்தை நியாயமா ரேட்டு பார்த்தா காசு கொடுத்து கூட வாங்க முடியாது. நீங்க போய் பாருங்க, நல்ல பெரிய படிப்பு படிக்கிற புக்கெல்லாம் பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். அதை வாங்கவே முடியாது. 2000, 3000, 5000, 10,000 சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு பெரிய காரியங்களை உள்ளடக்கிய கிட்டத்தட்ட ஒரு 7000 வருஷத்தின் சரித்திரத்தை, ஒரு 3000 வருஷத்தினுடைய தீர்க்க தரிசனத்தை உள்ளடக்கிய ஒரு புத்தகம் நீங்க வாங்கக்கூடிய விலையில ஆண்டவர் கொண்டு வந்து உங்க கையில கொடுத்திருக்கிறார். அதை விட பெரிய விஷயம், தேவைப்பட்ட ஆண்டவர் ஃப்ரீயா கிடைக்கும்படியும் அதை செஞ்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எந்த விதத்துல கர்த்தர்கிட்ட போய் நியாய தீர்ப்புல காரணமே சொல்ல முடியாது. எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. உங்க வீட்டில் இருக்கிற வேதாகமே நியாயம் தீர்க்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.